இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அது எதுக்காக போடுறாங்க அது எப்படி போடணும் அப்படின்றது தான் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுதான் நம்ம ஷார்ட்டாக BRS அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த BRS எதுக்காக போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேலியில் மெயின்டைன் பண்ணக்கூடிய பேங்க் பேலன்ஸும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த BRS அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. கம்பெனியோட டிரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த BRS போடுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த செஷனில் நம்ம கம்பெனியில் அதாவது நம்ம டேலியில் நம்ம என்டர் பண்ணியிருக்கக்கூடிய பேங்க் டிரான்சாக்ஷன்ஸை வச்சு BRS பண்ணலாம். ஸோ இந்த BRS எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனில் அதாவது நான் சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற கம்பெனியில் தான் ஆல்ரெடி எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே நம்ம எல்லா வவுச்சர் என்ட்ரி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது அந்த கம்பெனியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேங்க்கோட லெட்ஜரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் புக் தென் லெட்ஜர் இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதில் நம்ம பேங்க்கோட லெட்ஜர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் டிரான்சாக்ஷனில் நம்ம லாஸ்ட் டேட்டில் எந்த டிரான்சாக்ஷன் நடந்துச்சோ அந்த டேட்டில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் வவுச்சர் தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே F6 மந்த்லி வைஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ F6 கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எந்த மந்த்லேருந்து பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா BRS எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அதாவது நம்ம டேலியில் என்டர் ஆகியிருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மந்த்லேருந்து தான் பேங்க் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் அதாவது ஒன்லி பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்லேருந்து தான் நம்ம பேங்க் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ செப்டம்பர் மந்தில் நான் என்டர் கொடுக்குறேன். செப்டம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா 1 செப்டம்பர் 20 ஸ்ரீவாரி சிஸ்டம்ஸ் அப்படின்ற சப்ளையருக்கு நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 46,425 அப்படின்ற அமௌண்ட்டை நம்ம ஸ்ரீவாரி சிஸ்டம்ஸ் அப்படின்ற சப்ளையருக்கு நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம ரெகான்சிலேஷன் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ரீகான்சில் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt R அதாவது கீழே ஒரு டேஷ் இருந்துச்சு அப்படின்னா Alt, இதே டபுள் டேஷ் இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல். ஸோ இங்கே கீழே ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ Alt R தான் இதோட ஷார்ட்கட். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணனா இங்கே என்ன ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீகான்சிலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 1 செப்டம்பர் 20 ஸ்ரீவாரி சிஸ்டம்க்கு நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம் செக் மூலியமா. தென் இன்ஸ்ட்ருமெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1 செப்டம்பர். இங்கே பேங்க்கோட டேட் கேட்குறாங்க. ஸோ பேங்க்கோட டேட் எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த BRS பார்த்தீங்கன்னா நம்ம டேலியில் மெயின்டைன் பண்ணக்கூடிய பேங்க் பேலன்ஸும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸும் ஈக்குவல் பண்ணுறது தான் BRS அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம டேலியில் மெயின்டைன் பண்ணக்கூடிய பேலன்ஸுக்கும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரெண்டு அமௌண்ட்டும் ஈக்குவலாக இருக்காது, கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது எதனால் இந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டைமிங் டிஃப்ரென்ஸ். இந்த டைமிங் டிஃப்ரென்ஸ்னால் என்ன எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்ரீவாரி சிஸ்டம் அப்படின்ற சப்ளையருக்கு நம்ம பேமெண்ட் என்னைக்கு கொடுத்தோமோ செக் என்னைக்கு அவங்களுக்கு இஷ்யூ பண்ணோமோ அந்த டேட்டில் நம்ம இங்கே வவுச்சர் என்ட்ரி போட்டுருவோம். ஆனால் பேங்க்கில் அந்த பேமெண்ட் அவங்களுக்கு பேங்க்கில் என்னைக்கு ரெக்கார்ட் ஆகியிருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அந்த டேட் போட்டிருப்பாங்க. ஸோ டைமிங் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இது பேங்க்கோட லொக்கேஷனை பொறுத்த மாதிரி டைமிங் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த 1 செப்டம்பர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி சிஸ்டம்க்கு பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் பேங்க்கில் எந்த டேட்டில் ரெக்கார்ட் ஆகியிருக்குன்னு நான் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட மாடல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆக்சிஸ் பேங்க் அப்படின்ட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட மாடல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் ஸ்ரீவாரி சிஸ்டம்க்கு நம்ம இப்போ பேமெண்ட் என்ட்ரி போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1 செப்டம்பர். ஆனால் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் என்றைக்கு ரெக்கார்ட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 செப்டம்பர். ஸோ 2 செப்டம்பர் என்ன ஆயிருக்குன்னா செக் பெய்டு டு ஸ்ரீவாரி சிஸ்டம்ஸ் அண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 46,425. இந்த அமௌண்ட் பேங்க்கில் என்னைக்கு ரெக்கார்ட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 செப்டம்பர். ஸோ இந்த மாதிரி டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த டைமிங் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே நம்ம எந்த டேட்டில்
நம்ம இந்த ரெக்கார்ட் இந்த டிரான்சாக்ஷன் பண்ணுமோ அந்த டேட் நம்ம இங்கே என்ட்ரி ஆகியிருக்கோம். ஸோ பேங்க்கில் இங்கே என்ன டேட்டில் அந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் ஆகியிருக்கோ அந்த டேட்டை தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா பேங்க் டேட்டில் என்டர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து டைமிங் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில எரர்ஸ் எல்லாம் இருக்கும். இது என்ன மாதிரி எரர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சப்ளையருக்கு நம்ம செக் பேமெண்ட் பண்ணியிருப்போம். அது வந்து பேங்க்கில் அந்த அமௌண்ட் வந்து என்ன ஆகியிருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகியிருக்கும், பேங்க் பேலன்ஸில் டிஃப்ரென்ஸ் ஆகியிருக்கும். பட் நம்ம டேலியில் என்டர் பண்ண மறந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம மறந்துட்டோம், ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம் பட் ஆனால் பேங்க்கில் வந்து பேலன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு, பேமெண்ட் ஆகியிருக்கு, பட் வந்து நம்ம டேலியில் என்டர் பண்ண மறந்துட்டோம். இந்த மாதிரி கேஸ் எரர் இருந்துச்சு அப்படின்னாலும் ரெண்டு அமௌண்ட்டும் டிஃப்ரென்ஸாக இருக்கும், ஈக்குவலாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி டைம்லேயும் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஆர்எஸ் வச்சு நம்ம போடும்போது என்ன பேமெண்ட் மிஸ் ஆகிருக்கு, இல்லை நம்ம என்ன அமௌண்ட் ரிசீவ் பண்ணதை என்ட்ரு பண்ண மறந்துருக்கோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்துட்டு சில டிரான்சாக்ஷன் சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ரெக்கார்ட் ஆகியிருக்கும். பட் நம்ம கம்பெனி அதாவது நம்ம டேலி புக்கில் டேலியில் மெயின்டைன் பண்ணக்கூடிய பேங்க் பேலன்ஸில் ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அது என்ன மாதிரியான ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு செக் பவுன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்லேருந்து ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு தெரியாது, சார்ஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் அந்த ரெக்கார்ட் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ரெக்கார்ட் ஆகியிருக்கும், நம்ம டேலியில் ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டோம், அந்த டிரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணியிருக்க மாட்டோம். தென் இந்த வந்து பேங்க்லேருந்து நமக்கு எஸ்எம்எஸ் எல்லாம் வரும் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்எம்எஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ரெக்கார்ட் ஆகியிருக்கும், நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம்னா நம்ம டேலியில் என்டர் பண்ணியிருக்க மாட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மினிமம் பேலன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது மினிமம் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ரெக்கார்ட் ஆகியிருக்கும், நம்ம டேலியில் என்டர் பண்ணியிருக்க மாட்டோம். அடுத்து வந்து செக் புக் வந்து நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா செக் புக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பேங்க்ல இருந்து அந்த அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ரெக்கார்ட் ஆகியிருக்கும், பட் நம்ம டேலியில் என்டர் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இந்த பேங்க் சார்ஜஸ், இந்த கன்சாலிடேட்டட் சார்ஜஸ், இந்த மாதிரியான சார்ஜஸ் எல்லாம் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ரெக்கார்ட் ஆகியிருக்கும், பட் நம்ம டேலியில் என்டர் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டேலியில் மெயின்டைன் பண்ணக்கூடிய பேங்க் பேலன்ஸும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸும் ஈக்குவலாக ஆகாது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன எரர்ஸ் இருக்கும். ஸோ இந்த எரர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ பிஆர்எஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஆர்எஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு செப்டம்பர் மந்த்துக்கு மட்டும் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். இதில் வந்து ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான் இருக்குது. ஸோ நான் இங்கேயே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பேங்க்கோட டேட் கொடுத்தேன்னா இந்த அமௌண்ட் வந்து இங்கே டேலி ஆகிடும். அதாவது பேலன்ஸ் ஆஸ் பர் கம்பெனி புக்கில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 46,425 அண்ட் அமௌண்ட் நாட் ரிஃப்ளெக்டட் இன் பேங்க் பார்த்தீங்கன்னா 46,425. பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க்கில் வந்து இங்கே அமௌண்ட் நெல், அதாவது அமௌண்ட் எதுவுமே இங்கே காட்டலை. ஸோ இங்கே பேங்க் டேட் இருக்கு இல்லைங்களா, நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் டேட், அதாவது பேங்க்கில் எந்த டேட்டில் அந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் ஆகியிருக்கோ அந்த டேட்டை நம்ம இங்கே கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து பேங்க்கில் காட்டும். ஸோ இந்த ரெண்டும் ஈக்குவல் ஆகிடுச்சு அப்படின்னா கன்சிடரேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நான் செப்டம்பர் மந்த்துக்கு போடலை. ஸோ செப்டம்பர் மந்த்துக்கு ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான் இருக்குது அப்படின்றதுனால நான் செப்டம்பர் மந்த்துக்கு போடாமல் நான் நெக்ஸ்ட் மந்த்து கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும். ஸோ எஸ்கேப் கொடுக்குறேன், அகைன் எஸ்கேப். இப்போ வந்து நான் செப்டம்பருக்கு பிஆர்எஸ் பண்ணலை. ஸோ நான் நெக்ஸ்ட் அக்டோபர் மந்த்தை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்தில் நம்ம ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் ப்ளஸ் அப்படின்ற கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, செக் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3,700 rupees வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ட் ஆர் அதாவது ரீகன்சில் அப்படின்ற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்தோட டிரான்சாக்ஷனும் காட்டும், அக்டோபர் மந்தோட டிரான்சாக்ஷனும் காட்டும். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ஹோல் இயருக்கு நம்ம பிஆர்எஸ் பண்ணும்போது ஸோ எந்த மந்தில் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த மந்த்லேருந்து எண்ட் ஆஃப் த மந்த் வரைக்கும் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேங்க் டிரான்சாக்ஷன் அதாவது பிஆர்எஸ் வந்து எவ்ரி மந்த்லி வைஸ் போடுறது தான் ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இப்போ நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த டேலியில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப கம்மியான ட்ரான்சாக்ஷன் தான் இருக்குது அப்படின்றதுனால நான் மறுபடியும் எஸ்கேப் கொடுக்குறேன். நான் எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நவம்பர் மந்த் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மந்த்ஸுக்கு வந்து நம்ம இப்போ பிஆர்எஸ் பண்ண போகிறோம். டிசம்பர் மந்த்தை நான் செலக்ட் பண்ணலை. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் இப்போ தான் பிகினிங் ஆகிருக்கு. இதுக்கப்புறமும் கூட அதில் நம்ம பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கலாம். ஸோ இந்த டிசம்பர் மந்த் இன்னும் எண்ட் ஆகலை அப்படின்றதுனால நான் டிசம்பர் மந்த்துக்கு பிஆர்எஸ் பண்ணலை. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மந்த்துக்கும் நம்ம பிஆர்எஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் நவம்பர் மந்த்தை செலக்ட் பண்ணுறேன். நவம்பர் மந்த்தை செலக்ட் பண்ணால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரா பண்ணியிருக்கோம். அதாவது 2 lakh வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம். தென் 1 lakh வந்து வித்ட்ரான் பண்ணியிருக்கோம். ஸோ நவம்பர் மந்தில். ஸோ நான் இப்போ நவம்பர் மந்த்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஆல்ட் ஆர் ரீகான்சில் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீகான்சிலேஷன் அப்படின்ற ஸ்க்ரீனில் செப்டம்பர் மந்தோட டிரான்சாக்ஷன், அக்டோபர் மந்தோட டிரான்சாக்ஷன், தென் நவம்பர் மந்தில் போட்டக்கூடிய 2 டிரான்சாக்ஷன். ஸோ எல்லாமே சேர்ந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே வந்து நமக்கு கம்மியான டிரான்சாக்ஷன் தான் இருக்குது அப்படின்றதுனால நம்ம ஹோல் 3 மந்த்ஸும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் போடுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து மாடல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் செப்டம்பர் ஸ்ரீவாரி சிஸ்டம் அப்படின்ற சப்ளையருக்கு நம்ம செக் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது செக் பேமெண்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 46,425. பேங்க்கில் அந்த டிரான்சாக்ஷன் எப்போ ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2nd செப்டம்பர் செக் பெய்டு டு ஸ்ரீவாரி சிஸ்டம் 46,425. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேங்க்கோட டேட் போட போகிறோம். பேங்க்கில் அந்த டிரான்சாக்ஷன் எந்த டேட்டில் ரெக்கார்ட் ஆகியிருக்கோ அந்த டிரான்சாக்ஷனோட டேட்டை நம்ம இங்கே போட போகிறோம் பேங்க் டேட்டில். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2nd செப்டம்பர். ஸோ நான் இங்கே பேங்க் டேட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2nd செப்டம்பர் கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து கலர் ப்ளஸ் அப்படின்ற கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம செக் ரிசீவ் பண்ணியிருக்கோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,07,00,000 rupees. அண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1st அக்டோபர். பேங்க்கில் எந்த டேட்டில் அது வந்து ரெக்கார்ட் ஆகியிருக்குன்னு பார்க்கலாம். பேங்க்கில் அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த டிரான்சாக்ஷன் வந்து எப்போ ரெக்கார்ட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2nd அக்டோபர் செக் ரிசீவ்டு ஃப்ரம் கலர் ப்ளஸ். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3,07,00,000 rupees. ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன டேட் போடணும்னு பார்த்தீங்கன்னா 2nd அக்டோபர். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் 2nd அக்டோபர் அப்படின்னு டேட் கொடுத்துக்கிறேன். அடுத்து நவம்பரில் என்ன டிரான்சாக்ஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில். இப்போ இங்கே வந்து நவம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா 1st நவம்பர் செக் புக் சார்ஜஸ், அதாவது நம்ம செக் புக் வந்து பேங்க்லேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதுக்கான சார்ஜ் வந்து 100 rupees வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சார்ஜ் பண்ணியிருக்காங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அதாவது ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. ஆனால் நம்மளோட டேலியில் நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய பேங்க் பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் என்டரே ஆகலை. ஸோ இந்த 100 rupees என்ன ஆகாதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே டேலி ஆகாது. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு செக் பே டு ஸ்ரீவாரி சிஸ்டம்ஸ் பேமெண்ட் வந்து ரெக்கார்ட் ஆகியிருக்கு. அடுத்து செக் ரிசீவ்டு ஃப்ரம் கலர் ப்ளஸ் அந்த டிரான்சாக்ஷனும் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேஷ் டெபாசிட் டு பேங்க் 2 lakh அமௌண்ட்டு, தென் கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் இந்த அமௌண்ட்டும் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. ஆனால் செக் புக் சார்ஜஸ் இந்த மாதிரியான சார்ஜஸ் எல்லாம் வந்து பேங்க்கில் சார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகியிருக்கும். நம்ம டேலியில் மெயின்டைன் பண்ணக்கூடிய பேங்க் பேலன்ஸில் நம்ம இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ட்ரிஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இதனால தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பேலன்ஸ் ஆஸ் பர் கம்பெனி புக்கும் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க்கும் ரெண்டும் டேலி ஆகாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக் புக் சார்ஜஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வவுச்சர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, ரீகான்சிலேஷன் அப்படின்ற ஸ்க்ரீனில் இங்கே க்ரியேட் வவுச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt+J. ஸோ நான் இந்த க்ரியேட் வவுச்சர் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். இதை நான் இப்போ சேவ் பண்ண வேண்டாம். ஸோ நான் எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இந்த க்ரியேட் வவுச்சர் கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர் க்ரியேஷன் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வவுச்சரில் இருக்குது, நம்ம பேமெண்ட் வவுச்சராக மாற்றிக்கலாம். ஸோ பேமெண்ட் வவுச்சரை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேங்க்லேருந்து பேமெண்ட் பண்ண மாதிரி, அதாவது செக் பேமெண்ட் பண்ண மாதிரி ஒரு என்ட்ரி போட போகிறோம். ஸோ நான் இங்கே ஆக்சிஸ் பேங்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக் புக் சார்ஜஸ் நம்ம ஆல்ரெடி லெஜரில் க்ரியேட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா இங்கே டிஸ்பிளேயில் காட்டும் செக் புக் சார்ஜஸ் அப்படின்றது. ஒருவேளை நீங்கள் க்ரியேட் பண்ணி இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பர்டிகுலர்ஸில் Alt+C கொடுத்து நம்ம லெஜரில்
செக் புக் சார்ஜஸ் அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக் புக் சார்ஜஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ அமௌண்ட் வந்து செக் புக் சார்ஜஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 rupees. ஸோ 100 rupees அப்படின்றத நம்ம அமௌண்ட் காலத்தில் போட்டுக்கலாம். ஸோ என்டர் கொடுக்குறேன். தென் டேட் நான் இப்போ எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ வந்து எந்த டேட்டில் இருக்குன்னு நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த டேட்டில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக் புக் சார்ஜஸ் வந்து 1st November இருக்குது. ஸோ நம்ம போடக்கூடிய இந்த டிரான்சாக்ஷனை என்ன பண்ணணும், இந்த வவுச்சர் வந்து 1st November நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா F2 கொடுக்குறேன். F2 கொடுத்து நான் டேட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் 1st November. தென் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1st November. இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், செக் புக் சார்ஜஸ் அப்படின்ற ஒரு அமௌண்ட் அது வந்து 100 rupees வந்து இங்கே ஆட் ஆகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சார்ஜஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டேலியில் என்டர் பண்ணணும். ஸோ அப்படி என்டர் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டேலியில் மெயின்டைன் பண்ணக்கூடிய பேங்க் பேலன்ஸும் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸும் ஈக்குவல் ஆகும். ஸோ BRS வந்து பண்ணுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டை ஈக்குவலைஸ் பண்ணுறது தான் நம்ம BRS அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு நான் ஸ்டேட்மெண்ட்டோட மாடல் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து ஸ்ரீவாரி சிஸ்டம்க்கு நம்ம பேமெண்ட் பண்ண டேட் வந்து பார்த்திங்கன்னா 2nd September. தென் கலர் ப்ளஸ் கிட்டேருந்து நம்ம ரிசீவ் பண்ணது எப்போ ஸ்டேட்மெண்ட்டில் ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2nd October. ஸோ இந்த ரெண்டு டேட்டையும் நான் இங்கே என்டர் பண்ணுறேன். இங்கே வந்து 2nd September. தென் இந்த டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2nd October. ஓகே, அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1st November செக் புக் சார்ஜஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கே அடுத்து போடக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து 1st November தான் இருக்குது அப்படின்றதுனால இந்த செக் புக் சார்ஜஸ் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக தான் க்ரியேட் பண்ணோம் அப்படின்றதுனால அது 3rd லாஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம இது லாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் டெபாசிட்டட் டு பேங்க் கான்ட்ராவில் நம்ம போட்டிருக்கோம். கேஷ் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 lakh. ஸோ இங்கே வந்து பாருங்கள் 1st November கேஷ் கான்ட்ரா போட்டிருக்கோம். கேஷ் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம் 2 lakh. இது வந்து பேங்க்கில் எந்த டேட்டில் ரெக்கார்ட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2nd November. ஆனால் நம்ம என்னைக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1st November. ஸோ இங்கே பேங்க் டேட்டில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2nd November அப்படின்னு போட்டுக்கலாம். என்டர். அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1st November கேஷ் கான்ட்ரா பண்ணியிருக்கோம். அதாவது கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கோம் 1 lakh rupees. ஸோ இங்கே வந்து பாருங்கள் 2nd November தான் அது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் 1 lakh. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேங்க்கோட டேட்டு 2nd November. ஓகே, இப்போ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக் புக் சார்ஜஸ் வந்து 1st November தான் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில். நம்மளும் இங்கே என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம்னா 1st November தான் நம்மளும் இங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பேங்க்கோட டேட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1st November அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். என்டர். ஸோ இந்த மாதிரி என்டர் நம்ம கொடுக்கும்போது அதாவது நம்ம இங்கே என்ன வவுச்சர் டேட் கொடுத்தோமோ அது வந்து இங்கே என்டர் ஆகியிருக்கும். ஸோ நம்ம பேங்க்கில் அந்த டிரான்சாக்ஷன் என்ன டேட்டில் என்டர் ஆகிருக்கோ அந்த டேட்டை நம்ம இங்கே கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் கம்பெனி புக் இதுதான் வந்து நம்ம டேலியில் மெயின்டைன் பண்ணக்கூடிய பேங்க் பேலன்ஸ். தென் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் இந்த ரெண்டு அமௌண்ட்டும் ஈக்குவல் பண்ணுறது தான் BRS. இதுதான் நம்ம BRSல பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் கம்பெனி புக்கில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,54,175 அண்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 3,54,175. இப்போ ரெண்டு அமௌண்ட்டும் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ நான் அக்செப்ட் கொடுத்து சேவ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ மறுபடியும் நான் ரீகான்சில் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த இயர் அதாவது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த 3 monthsக்கும் வந்து நம்ம ரீகான்சிலேஷன் பண்ணியாச்சு அப்படின்றதுனால இந்த அமௌண்ட் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு அப்படின்றது தான் இங்கே காட்டும். ஸோ பேலன்ஸ் ஆஸ் பர் கம்பெனி புக் என்ன அமௌண்ட்டுன்னு இருக்குது அதை காட்டும். தென் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் இந்த ரெண்டு அமௌண்ட்டும் ஈக்குவல் ஆகிடுச்சு அப்படின்றது தான் காட்டும். நம்ம மறுபடியும் வந்து ரீகான்சில் அதாவது BRS பண்ணி முடித்த மந்த்துக்கே
நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் BRS காட்டாது, அமௌண்ட் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்ற ஆப்ஷன் தான் காட்டும். ஸோ நான் எஸ்கேப் கொடுத்து நான் பேக் போகிறேன்.